1965ஆம் ஆண்டிலேயே எனக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ராஜாத்தி அம்மையாருக்கும் திருவிழா நடைபெற்று நாங்கள் வாழ்க்கை துணைவர்களாக இருந்தோம். ஆனால் இது ஊருக்கெல்லாம் தெரியும், என்னுடைய வீட்டுக்கு மாத்திரம் தெரியாது. அறிஞர் அண்ணாவுக்கே தெரியும். அவருடைய அனுமதி பெற்றுத்தான் இது ஏற்பட்டது. அந்த மணவிழா நடந்தது அண்ணாவுடைய வாழ்த்தோடுதான். என்னுடைய வீட்டுக்கு தெரியாது, என்னுடைய மனைவிக்கு தயாளமையாருக்கு தெரியாது. செய்தி கேள்விப்பட்டு என்னுடைய மனைவி ராஜாத்தி ஓடோடி வந்து மருத்துவமனையிலே நான் படுத்திருந்த அறைக்குள்ளே என்னை பார்த்ததும் அவன் மூலமாக உடம்பெல்லாம் ரத்தம் வழிய, தலையெல்லாம் ரத்தம் வழிய 10 டாக்டர்கள் என்னை சுற்றி சிகிச்சை செய்து கொண்ட காட்சியை பார்த்த ராஜாத்தி தலைவிரி மூலமாக ஐயோ என்று அலற, அப்படி அலறிய காட்சியை பார்த்துவிட்டு அங்கே இருந்த என் மனைவி தயாளு பக்கத்தில் இருந்த மனோரமாவை கற்றுகிறார், யார் அது இப்படி இருந்து அலறுகிறார்களே என்று. அப்பொழுது அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்னை. ஊரெல்லாம் தெரிந்த விஷயம் உனக்கு தெரியாதா அம்மா? இவர்தான் ராஜாத்தி அம்மா என்று போட்டு உடைத்து விட்டார்கள். அது எந்த உணர்வோடு சொல்லப்பட்டது எனக்கு தெரியாது. நாங்கள் பகிரங்கமாக இதை தெரிவித்துவிட்டு இன்றளவும் குடும்பம் நடத்தி நாங்களும் ஒரு கனிமொழியை பெற்று உங்களுடைய வாழ்த்துக்களுக்குரிய பெண்ணாக அதையும் வளர்த்திருக்கிறோம். ஆக மனோரமா குடும்பத்தால் எனக்கு ஏற்பட்ட நன்மை இது. மனோரமாவும் அவருடைய தலையாரை என்ன நினைத்துக் கொண்டு சொன்னார்களோ எனக்கு தெரியாது. நான் அவர்களை நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த நிகழ்ச்சியை நினைக்காமல் இருப்பதிலே நேற்றைக்கு கூட என்னுடைய நண்பர்களிடத்திலே இதை சொல்லி நான் உணர்ச்சி வசப்பட்டேன். அவர்களும் சிரித்தார்கள். நானும் இதை ஒரு மகிழ்ச்சியாக பேசி சிரித்து பகிர்ந்தோம் நேற்றைய தினம் கூட. இப்படி ஒரு உறவு எனக்கும் நம்முடைய மனோரமா ஆட்சிக்கும் அந்த குடும்பத்துக்கு இடையே உண்டு. உதயசூரியன் நாடகம் நான் கதாநாயகனாக வேடமிட்டு நடித்த போது மனோரமா என்ன வேடத்தில் நடித்தார்கள் என்றால், நான் ஒரு தேசியவாதியாக திராவிடம் கூடாது, திராவிட என்ற சொல்லுக்கு எதிரியாக அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தேன். திராவிடம் என்றால் என்ன என்பதை விளக்குகின்ற கதாபாத்திரத்திலே மனோரமா நடித்தார்கள். ஏன் ஒரு பெண்மணியை இதை விளக்குகின்ற வேடத்தில் நடிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்றால், முதலில் பெண்கள் திருந்த வேண்டும், அவர்கள் திருந்தினால் நாடு திருந்தும் என்பதற்காகத்தான் அந்த வசனங்களை எல்லாம் மனோரமா கதாபாத்திரத்தின் மூலமாக அன்றைக்கு பேச வைத்தேன். இப்படி என்னுடைய வசனங்களை அன்றைக்கு பேசி என்னுடைய அருமை நண்பன் மறைந்த கவிஞர் கண்ணதாசனுடைய அன்புக்கும் அவருடைய பற்றுதலுக்கும் உரியவராக ஆகி, தம்பி லட்சிய நடிகர் ராஜேந்திரன் அவர்களுடைய நாடகத்தில், மணிமகளம் நாடகத்தில் அல்லி என்கின்ற ஒரு புரட்சிக்கார பெண் வேடந்தனாகி நாடக உலகத்திலே கொடிகட்டி பறக்கின்ற ஒரு சூழலை உருவாகி அதன் பிறகு மாலையிட்ட வகை
படத்திலும் தொடர்ந்து 50 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான படங்களிலும் நடித்திருக்கின்ற ஆட்சி மனோரமாவை யாரோடு ஒப்பிடுவது என்றால் ஆட்சி மனோரமாவோடு தான் ஒப்பிட வேண்டும், ஒப்பிட முடியும். அப்படிப்பட்ட ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத நடிகையாக திகழ்கின்றவர்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நான் இந்த விழாவிலே கலந்து கொண்டது தன்னுடைய பாக்கியம், பேரு, அதிர்ஷ்டம் என்றெல்லாம் ஆட்சி மனோரமா சொன்னதை கேட்டீர்கள். அல்ல அல்ல, இப்படிப்பட்ட திறமையான ஆற்றல் பெற்ற அருமையான நடிகர்கள், கலைஞர்கள் அவர்கள் மத்தியிலே ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்திருப்பதும் அவர்களை வாழ்த்தி பேசுவதும் நேரமாகிவிட்டதோ என்று நண்பர்கள் கேட்டால் கூட இல்லை இல்லை என்று சொல்லிவிட்டு அவர்களோடு நேரத்தை போக்குவதும் நான் என்னுடைய வாழ்நாளில் பெற்ற பாக்கியமாக கருதுகிறேன் என்று சொல்லி, மனோரமா வாழ்க, ஆட்சி மனோரமா வாழ்க, பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.